வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டருக்கெல்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியாவது போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பற்றையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமப்பட முடியுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி இந்த வெள்ளக்குதிரை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு புதுசாக அசிஸ்டன்ட் எடுத்து வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு.